நீ நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில நல்லவராகவே இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நமக்கு தீங்கு செய்கிறவர் அல்ல. நீ ஆராதிக்கிற தேவன் எந்த நிலையிலும் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால், ஒரு கசப்பான வாழ்க்கை நடக்குதா, ஒரு பிரச்சனையில் இருக்கிறியா, அப்பொழுது நாம் நம் ஆண்டவரை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. அந்த இடத்துல நான் சொல்ல முடியும், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் எனக்கு நல்லவராகவே தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒரு காரியத்தில் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, அதை நிதானமாக உட்காந்து யோசிச்சு பார்க்கணும். ஏன் இந்த பிரச்சனை வந்தது? நீ டைரக்டா உன் கையை ஆண்டவருக்கு நேராக நீட்டுறதுக்கு முன்னாடி, ஏன் ஆண்டவர் எனக்கு அனுமதிச்சிங்க, ஆண்டவர் எனக்கு ஏன் சோதனை கொடுத்தாரு, ஏன் இந்த வாழ்க்கையில் எனக்கு ஏன் இதை அனுமதிக்கிறார் என்பது அந்த கேள்வியை நீ கேட்பதற்கு முன்பதாக, இது ஏன் என் வாழ்க்கையில் நடந்தது, காரணம் என்ன என்று நீ சிந்திக்கும் பொழுது ஆண்டவனோடு பேசுவார். உன் வாழ்க்கையில் நடக்கிற தவறான காரியங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு ஆண்டவர் காரணமாக இருக்க முடியாது. அதற்கு 3 காரணங்களை நான் சொல்ல முடியும். முதலாவது காரணம், உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள். யாராவது ஒருவர் அந்த பிரச்சனையில உன்னை தள்ளி விட்டு இருப்பாங்க. 2வது, உன்னை அறியாமலேயே, உன் அறியாமை நிமித்தமாக அந்த காரியங்கள் ஏற்பட்டிருக்கலாம். 3வது, இது எல்லாத்துக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான், எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற பொல்லாத சாத்தானாகிய பிசாசு உன் வாழ்க்கையிலே அந்த பிரச்சனையை கொண்டு வரதற்கு முக்கிய காரணமாக இருப்பான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? இந்த 3 ஏரியாவில் நீ யோசிச்சு பாரு, அப்போ உனக்கு புரியும். ரைட்டு, ஆஹா, இந்த இடத்துல இந்த தவறை நான் செய்ததுனால தான் இந்த காரியம் எனக்கு ஏற்பட்டது, இந்த இடத்துல நான் சரியா இல்லாதனால தான் இந்த காரியம் எனக்கு ஏற்பட்டது. ஓ ஓகே, நான் இல்லை, அப்போ வேற யாரு? ஓ, இந்த மனுஷனால, இந்த ஆட்கள் மூலமாக, ஏதோ ஒரு ஆட்கள் மூலமாக இந்த சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். அப்படி இல்லையா? எல்லாத்துக்கும் மேல விழுங்குகிற பிசாசாகிய, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல விழுங்குகிற பிசாசு உன் வாழ்க்கையில் ரெடியா இருக்கிறான். ஆனாலும் ஒரு காரியத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யார் கர்த்தரை நல்லவர், அவர் என்னை விடுதலையாக்குவார், அவர் என்னை பாதுகாப்பார் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். அவர்களுக்கு அற்புதத்தை பார்ப்பார்கள், ஆண்டவருடைய கரத்தை பார்ப்பார்கள். இதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது.